ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வருஷம் பத்திகேப்புக்கு வந்து போயிடுவோம் தைப்பூசத்துக்கு. இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்காக பிணைக்கு போகலான்னு திட்டப்பட்டிருந்தோம். போன வருஷம் அக்டோபர் மாதம் இல்லாட்டி செப்டம்பர் மாதத்துலேயே நாங்கள் வந்து ஏர் டிக்கெட் வாங்கிட்டோம். பிணைங்க போகிறதுக்கு காலையிலேயே 5 மணிக்கு ஏஞ்சி எல்லோரும் கிளம்பி பஸ் ஏற கூட இல்லை சரியா. ஸோ அதனால் சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு போய் 2 hours முன்னாடியே, ஏன்னா டொமெஸ்டிக் ஃப்ளைட் மலேசியாக்குள்ளாரே நம்ம போனோன்னா ஒரு 2 hours இருந்தாலே போதும். ரீச் பண்ண கையோடையே நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல சாப்பிட. அப்புறம் கிட்ஸ்க்கெலாம் ஒரே ஜாலி, ஏன்னா அவங்களாம் கப்பேறி கொஞ்சம் நாளாக தான் ஆச்சு. ஸோ கடைசியாக நாங்கள் எங்கே போனோன்னா ஊருக்கு போகும்போது sehingga isyarat tersebut ditanamkan. Peralatan elektronik boleh digunakan dalam mod penerbangan. Jika alat elektronik பின்னிங்கில் வந்து இறங்கிட்டோன்னே வேலையாக லஞ்சுக்கு கிளம்பிட்டோம் சாப்பிட. பின்னிங் ஏர்போர்ட்டில் ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ ரெண்டிங் கார். ஸோ ஒரு கார் ரெண்ட் பண்ணிட்டு எது கிட்ட ஒரு மால் இருக்குதுன்னு தேடும்போது தான் குயின்ஸ் பே மால் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் அங்கேயே கிளம்பி போய் சாப்பிட்டு ஒரு சின்ன ரவுண்டு அந்த இடத்துல பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் ரூமுக்கு. எல்லோரும் வசதியாக இருக்கிறனால ஒரு குட்டி தூக்கம் போட்டு ராத்திரி வந்து டின்னருக்கு கிளம்பிட்டோம். டின்னர் எங்கே பார்த்தீங்களா, ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பின்னிங்கில் இருக்குது. அஜி நோரென் அதுதான் ரெஸ்டாரண்ட் பேர். இங்கே ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம் ஒரு 3 times. ஸோ திருப்பியும் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். அங்கே வந்தோன்னு பார்த்தாக்கா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, சுற்றி இங்கே நிறையா டாத்தீஸ் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மறுநாள். இது ஒரு முக்கியமான நாள், ஏன்னா இங்கே தான் வந்து செட்டி பூசம்ன்ற ஒரு திருவிழா நடக்கும். இங்கே பார்த்திங்களா வெள்ளி ரதமோ தங்க ரதமோ வரும். வெள்ளி ரதத்தில் வந்து முருகர் வந்து அந்த உருவமாக இருப்பார். தங்க ரதத்தில் வந்து முருகர் வந்து வேலாக வந்து காட்சி அடிப்பார். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் காத்திருந்தோம். இங்கே ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா, நம்ம சைனீஸ் மக்கள் இல்லையா, அவங்க வந்து அந்த தேங்காயெலாம் அழகாக அடுக்கி அவங்களே ஸ்பான்சர் பண்ணி இப்போ வர போகிறவங்களாம் வந்து அந்த தேங்காய் எடுத்து உடைக்கலாம்.
அப்புறம் ரொம்ப அசதியாச்சு. அதனால் நாங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து டின்னருக்கு கிளம்பிட்டோம். டின்னர் எங்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்கிற A2Bக்கு தான் போனோம். ஏன்னா ஜமுனா சொன்னாங்க நாளைக்கு மறுநாள் நம்ம வந்து தண்ணீர் மலை கோயிலுக்கு போகிறதுனால வெஜிடேரியன் மீல் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதனால தான் இங்கே வந்தோம். ஐநூறு படி மேலே ஏறி வந்துட்டோம். ஏறுறதுக்கு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிட்ஸ் பிடிச்சிச்சு. அகெயின் இங்கே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லா முருகர் பக்தர்களும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வெயிலும் பயங்கர கொளுத்தி ஆனால் முருகரை பார்க்கும்போது அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இது மறுநாள் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கேஎலுக்கு. ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு லேகோ அவுட்லெட் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு அப்புறம் கப்பலுக்கு வந்து போர்டிங்க்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.